சென்னையை அடுத்த தாம்பரம் விமானப்படை தளத்தில் இருந்து நேற்று முன்தினம் 29 பேருடன் புறப்பட்டுச் சென்ற AN-32 ரக விமானம் மாயமானது. அதனை போர் விமானங்கள், கப்பல்கள் மூலம் தேடும் பணிகள் 3வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் எழில். 29 பேருடன் மாயமான AN-32 ரக விமானத்தை தேடும் பணி இன்று 3வது நாளாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விமானத்தை தேடும் பணியில் கப்பற்படை, விமானப்படை, ராணுவம் என 3 படை வீரர்களும் இதை தேடுதல் பணியில் தொடர்ந்து தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விமானம் காணாமல் போன கடந்த 2 தினங்களாக சீர்தோசன நிலை இந்த தேடுதல் குழுக்கு ஒத்துழைக்காத காரணத்தினால் அந்த தேடுதல் பணி என்பது மிகவும் தொய்வாகவே நடந்து கொண்டிருந்த நிலைமையில் இன்று ஓரளவு சீர்தோசன நிலை ஒரு சீராகி அந்த விமானப்படை அந்த தேடுதல் பணி வீரர்களுக்கு சீர்தோசன நிலை ஓரளவுக்கு ஒத்து வருகின்ற காரணத்தினால் அந்த தேடுதல் பணி என்பது இன்று முதல் சூடு பிடிக்க மிகவும் தீவிரமாக நடந்து வருவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது நமக்கு கிடைத்திருக்கிற தகவல்கள் என்னவென்றால் அந்த 150 நாட்டிக்கல் கடல் மைல் தொலைவில் தான் அந்த விமானத்தினுடைய தகவல் தொடர்பு என்பது துண்டிக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த பகுதியில் தேடுதலை நடத்தலாம் என்ற முடிவு செய்து தேடுதல் பணி என்பது அந்த 150 நாட்டிக்கல் மைல் தொலைவில் நடந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் அந்த இடத்திலும் அந்த விமானம் விழுந்ததற்கான எந்த அறிகுறிகளும் இல்லை என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கின்ற காரணத்தினால் அதை தொடர்ந்து மேலும் அந்த ஆழ்கடலுக்கு சென்று தேடுதல் பணியை நடத்துவது என முடிவு செய்து தற்போது அந்த தேடுதல் குழு அந்த ஆழ்கடலை நோக்கி அந்த தேடுதல் பணியை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த விமானம் எங்கு இருக்கிறது, எங்கு விழுந்திருக்கிறது, என்ன ஆனது என்பது போன்ற தகவல்கள் முழுமையாக நமக்கு தெரிய வரும் என்ற நம்பிக்கையை இந்த தேடுதல் குழு தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, முதலில் ஒரு விமானம் காணாமல் போனால் மிஸ்ஸிங் ஏர்கிராப்ட் என்ற சட்டத்தின் அடிப்படையில் தான் வழக்கை பதிவு செய்து விசாரணை நடத்துவது இந்த விமானப்படையினுடைய சட்டமாக இருந்து வருகின்ற நிலையில் முதல் கட்ட தகவல் அறிக்கையை சேலையூர் போலீசார், சென்னை மாநகர போலீசாக கருதப்படுகிற சேலையூர் போலீசார் முதல் கட்ட விசாரணையை பதிவு செய்து அவர்களும் தங்களுடைய முதல் கட்ட அந்த சோதனை முதல் கட்ட வழக்கு விசாரணையை நடத்துவதற்காக தற்பொழுது விமான தளத்திற்கு வந்து அவர்களுடைய விசாரணையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த விமானத்தில் யாரெல்லாம் இருந்தார்கள், அந்த விமானம் எடுக்கப்பட்ட பொழுது, இயக்கப்பட்ட பொழுது அதனுடைய தன்மை எப்படி இருந்தது, நிலைமை என்ன, அதை பயன்படுத்துவதற்கு யார் உத்தரவிட்டார்கள், அதில் இருந்தவர்கள் யார், என்ன விவரம் என்பது குறித்தெல்லாம் அவர்கள் தகவலை சேகரித்து முதல் கட்ட தகவல் அறிக்கையை வழங்குவதற்காக அவர்களுடைய விசாரணையை துவக்கி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இயல்பாகவே வங்கக்கடல் என்பது களிமண் நிறைந்த பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே டார்னியர் விமானம் அந்த கடலுக்குள் வங்கக்கடலில் விழுந்தபோது அது களிமண் பகுதியில் சிக்கி அந்த தகவல் தொடர்புகள், சிக்னல்கள் போன்றவை முறையாக கிடைக்காமல் மிகப்பெரிய ஒரு சிரமத்தை அந்த தேடுதல் குழுக்கு ஏற்படுத்தியிருந்தது. இந்த விமானமும் டார்னியர் விமானத்தை போலவே வங்கக்கடலில் விழுந்திருக்கும் பட்சத்தில் அது எங்காவது புதைந்திருக்கிறதா என்பது போன்ற ஒரு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார்கள். டார்னியர் விமானத்தை ஒலிம்பிக் கெனான் என்ற ஒரு சவுண்ட் மெத்தட் என்ற அந்த ஒலியை பயன்படுத்தி அதன் மூலமாக கண்டுபிடிக்கின்ற ஒரு தொழில்நுட்பத்தை அவர்கள் கையாண்டிருந்தார்கள். இந்த விமானத்தையும் அதே போன்ற ஒரு யுக்தியை பயன்படுத்தி கண்டுபிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகளில் இந்த தேடுதல் குழு அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளில் இறங்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே மீனவர்களுக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல கடலில் எங்காவது எண்ணெய் படலங்கள் இருக்கிறதா, ஏதாவது விமானத்தினுடைய உடைந்து போன பாகங்கள் தென்படுகிறதா என்பது போன்ற ஒரு விரிவான ஒரு தேடுதல் பணியை இவர்கள் முடுக்கியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த விமானத்தை பற்றியான தகவல்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த தேடுதல் பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் எழிலரசன்.